காலத்து தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தேவ மக்களை மனம் திரும்பும்படியாக தேவனிடத்திலே திரும்பும்படியாக கூவி அழைக்கிறவர்களாக இருந்தார்கள். Because God, beloved, I want to tell you, is always interested in the old paths. ஆண்டவர் எப்பொழுதுமே பூர்வ பாதைகளிலே இஷ்டப்படுகிறவராக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். I am going to illustrate by one or two examples from the New Testament. புதிய ஏற்பாட்டிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். There was a question of divorce which the religious leaders of Jesus' time put before the Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அங்கே இருந்த மார்க்க தலைவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தள்ளி விடுதலை குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். And look at the third words of Matthew's Gospel, 19th chapter. மத்தேயு 19வது அத்தியாயம் 3வது வசனத்தை பார்ப்போம். The Pharisees also came to him, testing him and saying to him, is it lawful for a man to divorce his wife for just any reason? அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். And Jesus immediately answered, have you not read? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். And come to the 7th verse. 7வது வசனத்திற்கு வாருங்கள். They said to him, why did Moses command to give a certificate of divorce and to put her away? அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். And you know what Jesus said to them? இயேசு அதற்கு என்ன பிரதியுத்தரம் சொன்னார் தெரியுமா? Moses, because of the hardness of your hearts, he permitted you to divorce your wives, but from the beginning it was not so. மோசே உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக அவ்விதமாக செய்வதற்கு அனுமதி கொடுத்தார், ஆனால் ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். So when they came to him with a question of divorce, first Jesus went to Moses. அவர்கள் தள்ளிவிடுதலை குறித்த ஒரு கேள்வியோடு கூட இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற பொழுது முதலாவது அவர் மோசேயை சுட்டிக்காட்டுகிறார். Moses is the first lawgiver. மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். So when they tried to say, then why did Moses say you write a note of divorce and divorce her? அப்படி என்றால் மோசே ஏன் ஒரு தள்ளுதற் சீட்டை கொடுத்து நீங்கள் தள்ளிவிடலாம் என்று சொன்னார் என்று கேட்ட பொழுது, Jesus immediately went, still earlier he went to the Garden of Eden. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் முன்னே ஏதேன் தோட்டத்திற்கு செல்லுகிறார். What did he say? அவர் என்ன சொல்லுகிறார்? From the beginning it was not like that. ஆதி முதல் அது அப்படி இருக்கவில்லை. God's desire is not that you just throw away your husband and wife whenever you don't want him or her. உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய கணவனோ மனைவியோ வேண்டாம் என்கிற நினைக்கிற நேரத்தில் நீங்கள் அப்படியே தள்ளிவிடலாம் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கவில்லை. Beloved, I want to give you an important scriptural principle here. இங்கே நான் நல்ல ஒரு வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே இருக்கிற ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். Whenever we talk about the will of God, ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுதெல்லாம் on one side there is the permissive will of God. ஒரு பக்கத்திலே தேவனுடைய அனுமதி சித்தம் இருக்கிறது. And on the other side we have the perfect will of God. இன்னொரு பக்கத்திலே ஆண்டவருடைய பரிபூரண சித்தம் இருக்கிறது. The permissive will of God is not ideal for us. அந்த ஆண்டவருடைய அனுமதி சித்தம் நமக்கு மிகவும் சரியான நேர்த்தியான ஒன்றல்ல. Allowing the people to write a note of divorce in the time of Moses was not the perfect will of God, it was simply a permissive will of God. மோசேயின் காலத்திலே தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று சொன்னது ஆண்டவருடைய பரிபூரணமான சித்தம் அல்ல, ஆனால் அவருடைய அனுமதி சித்தம். Now we as Christians, and if you are interested to have God's best in your life, don't settle down to the second best, which is God's permissive will. Always aim for the best, that is God's perfect will. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் என்று சொன்னால், தயவு செய்து எந்த ஒரு நிலையிலும் ஆண்டவருடைய இரண்டாம் தரமான அந்த அனுமதி சித்தத்துக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடாமல் தேவனுடைய பரிபூர்ண சித்தம், அதுவே நமக்கு சிறந்த தேவனுடைய சித்தமாக இருக்கும். Now I will give another example. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். Now God in the 10 commandments had told his people that you should honor your father and mother so that your days on earth may be good. 10 கட்டளையிலே ஆண்டவர் விதமாக சொல்கிறார், பூமியிலே உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும்படியாக உங்களுடைய தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. And accordingly they had some principle that every son or daughter must try to make of God's word
everything will collapse. இந்த அஸ்திவாரம் ஸ்திரமாக திடமாக இல்லாதிருக்கும் என்று சொன்னால் எல்லாம் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அந்த கர்த்தருடைய நாளிலே எல்லாம் எரிந்து சாம்பலாய்ப்போம். Beloved, the book of Job is perhaps the oldest book in the Holy Bible. நம்முடைய முழு வேதாகமத்திலும் யோபின் புத்தகத்தை ஒரு பழமையான புத்தகம் என்று சொல்லலாம். If you turn with me to book of Job and look at the 8th chapter, there is something which is very striking. யோபின் புத்தகம் 8வது அத்தியாயத்திற்கு நாம் திரும்புவோம் என்று சொன்னால் 8வது வசனத்திலே மிக ருசிகரமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சுவாரஸ்யமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். We'll read from verse 8 to 10. 8வது அத்தியாயம் 8வது வசனம் முதல். Inquire please of the former age, underline former age, and consider the things discovered by their fathers, underline fathers. ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் மற்றும் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். முன்னோர்கள் அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். We are only of yesterday, we know nothing because our days on earth are like a shadow. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. But will they not teach you and tell you and utter words from their heart? அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? I think this is the attitude all of us should take as we come to the end of this age. இந்த ஒரு காலத்தின் இந்த ஒரு யுகத்தின் கடைசி காலத்திற்கு வருகிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். Our experience is very limited. நம்முடைய அனுபவம் மிகவும் குறைந்தது. What revelations we have got directly from God are very very few. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள் எல்லாம் மிக கொஞ்சம். Our days on earth are passing like a shadow. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய நாட்கள் நிழலை போல கடந்து போய் கொண்டிருக்கிறது. But let us inquire of people of the former age. ஆனால் கடந்த காலத்தில் இருந்த முன்னோர்களிடத்திலே நாம் கேட்டு படிப்போம். Let us go to our forefathers and ask them how they did things. நம்முடைய முற்பிதாக்களிடத்திலே சென்று அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று கேட்டறிவோம். Turn with me to the book of Isaiah. There is a specific call that is given to us when we talk about fathers. இங்கே ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு வருவோம். இங்கே பிதாக்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். Book of Isaiah 51st chapter. 51வது அத்தியாயம் ஏசாயாவின் புத்தகம். Oh, so interesting. Look at the first two verses. மிக சுவாரஸ்யமான ஒன்று. Look at the first two verses. முதலாவது வசனம். Look at the first two verses. முதல் இரண்டு வசனங்களை பார்ப்போம். Listen to me, you who follow after righteousness, you who seek the Lord. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். You know, I think all of us who have come here, we are interested in walking in righteousness before God. நாம் எல்லாரும் இங்கே தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். There comes a call to us. இங்கே ஒரு அழைப்பு நமக்கு வருகிறது. Look to the rock from which you were hewn and to the hole of the pit from which you were dug. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். What does it mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? Look to Abraham your father and to Sarah who bore you. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று அர்த்தம். I called him alone and blessed him and increased him. அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன். Are you able to understand the message I am trying to bring to you from the beginning to the end of the Bible, that God's call is that we should all return to the old past and his old age and his former ways. நான் இந்த வேதாகமத்தின் முதல் பக்கம் துவங்கி கடைசி பக்கம் வரைக்கும் நான் சொல்லுகிற அந்த செய்தி உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் தங்களுடைய மக்களை பூர்வ பாதைகளுக்கு, அந்த பழைய காலத்திற்கு, பழமையான காரியங்களுக்கு திரும்ப அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? Look to Abraham your patriarch and look to Sarah your matriarch. Look to them and learn lessons from உங்களுடைய them. கோத்திர பிதாவாகிய அந்த ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், கோத்திர தாயாகிய அந்த சாராளை நோக்கி பாருங்கள், அவரிடத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். Now that is why Apostle Paul, very correctly, whenever he was dealing with the original fundamental subject, he will always bring Abraham to the center stage. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய காரியங்களிலே எப்பொழுதுமே பழைய காரியங்களை, சத்தியங்களை சொல்ல விரும்புகிற பொழுதெல்லாம் அவன் ஆபிரகாமை மையமாக வைத்து அதை விளக்குகிறான். For example, when he was talking about the foundational truth of justification by faith, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது, you know whom he is bringing to the center stage? அங்கே மையமாக யாரை கொண்டு வருகிறார் தெரியுமா?
The entire doctrine of justification by faith, he builds around Father Abraham. Do you know that? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த சத்தியத்தை நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை மையமாக வைத்து விளக்குகிறார். He asked, when was Abraham justified? இங்கே ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? And how was he justified? அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? Because Abraham was before the law of Moses, so he is bringing that person of Abraham. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திற்கு முன்னதாக ஆபிரகாம் இருந்ததினால இந்த ஆபிரகாமை கொண்டு வந்து அவரை சுட்டிக்காட்டி அவரை மையக்கருத்தாக வைத்து காரியங்களை விளக்குகிறார். When you find time, you can go through the 4th chapter of Romans. The entire chapter, he brings Abraham as the main actor. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ரோமர் 4வது அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு கதாநாயகனாக எல்லா ஒரு நிலைமையிலையும் இந்த ஆபிரகாமையே மேற்கோள் காட்டி அவர் அந்த சத்தியத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். Not only Paul, that was a Petrine style also. Peter also had the same style. பவுல் மாத்திரமல்ல, பேதுருவும் அதே விதமாகத்தான் சொல்லுகிறார். Turn with us to 1 Peter and look at the 3rd chapter. பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3வது அத்தியாயம். I will read to you verses 5 and 6. 5வது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். He says, in this manner in former times the holy women who trusted in God, who adored themselves, being submissive to their own husbands. இப்படியே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த, Underline that word பூர்வத்திலே, in the former times. பூர்வத்திலே என்கிற பதத்தை நீங்கள் அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். தேவனிடத்திலே நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை அலங்கரித்தார்கள். And whom does he bring as an immediate example? உடனடியான ஒரு எடுத்துக்காட்டாக யாரை கொண்டு வருகிறார்? As Sarah obeyed Abraham, calling him Lord, whose daughters you are, if you do good and you are not afraid of any time. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். You know, very rarely we are called children of Sarah. We are called the children of Abraham, but all the women folk in the New Testament are called daughters of Sarah. Interesting. நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் இங்கே ஸ்திரீகள் எல்லாரும் இங்கே புதிய ஏற்பாட்டிலே சாராளுடைய குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So you see how beautifully these two outstanding apostles, one is Paul, to whom God gave the pen. The other is Peter, to whom God gave the keys. Both of them together bring Abraham and Sarah to the forefront. அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவன் தன்னுடைய சாவியை கொடுத்த பேதுருவும் இரண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஆபிரகாமையும் சாராளையும் ஒன்றாக இணைத்து அவர்களை சுட்டிக்காட்டி சத்தியத்தை கட்டுகிறார்கள். These are only some examples of how God is primarily and direly interested in all his children coming back to the former glory by getting back to the old paths. இது ஆண்டவர் தன்னுடைய மக்கள் எல்லாரும் தேவனிடத்திலே திரும்பி பூர்வ பாதைகளுக்கு வந்து அவருடைய மகிமையை அனுபவிக்கும்படியாக உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட சில எடுத்துக்காட்டுகள் மாத்திரம். You know, many times we shout. You know what we shout? Where is the God of Elijah? அநேக நேரத்திலே எலியாவின் தேவன் எங்கே என்று நாம் கூகுகிறோம். Because we are all interested in miracles. ஏனென்றால் நமக்கு அற்புதங்களின் மீது ஆர்வம். No harm, you can shout, where is the God of miracles? Where is the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே என்று முழக்கமிடுவதிலே தவறில்லை. That is only one isolated incident by his junior prophet Elisha. அவருடைய ஜூனியர் தீர்க்கனாகிய எலிசா சொன்ன ஒரே ஒரு இடம் தான் இது. But there is another name that comes to our God again and again. நம்முடைய தேவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் இருக்கிறது. He is not always called the God of Elijah. எப்பொழுதுமே அவர் எலியாவின் தேவன் என்று அழைக்கப்படவில்லை. But you know how he is called? ஆனால் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார் தெரியுமா? God of Abraham, ஆபிரகாமின் தேவனும், God of Isaac, ஈசாக்கின் தேவனும், and God of Jacob. யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர். He does not say God of Abraham, Isaac and Jacob. No. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் என்று சொல்லப்படவில்லை. Very specifically he is called God of Abraham, ஆபிரகாமின் தேவனும், and God of Isaac, ஈசாக்கின் தேவனும், and God of Jacob. யாக்கோபின் தேவனும் என்று சொல்லப்படுகிறார். Why do I say that? அதை ஏன் சொல்லுகிறேன்? That's the most fundamental name for our Jehovah.
Jehovah God. நம்முடைய யெகோவா தேவனுக்கு இருக்கிற அடிப்படையான பிரதானமான நாமம் இதுதான். That does not refer to miracles, that refers to covenant. அது அற்புதங்களுக்கு அல்ல, ஆனால் உடன்படிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. Christianity is not built on miracles, Christianity built around covenant. கிறிஸ்தவம் அற்புதங்களின் மேல் கட்டப்பட்டதல்ல, ஆனால் கிறிஸ்தவம் உடன்படிக்கையின் மேல் கட்டப்பட்டது. Covenant. உடன்படிக்கை. Now God made a covenant with these three outstanding patriarchs. இந்த மூன்று முற்பிதாக்களோடும் கூட நம்முடைய தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். Go to Pharaoh for my people. என்னுடைய ஜனங்களுக்காக பார்வோனிடத்திலே போ. Oh, when I go, they will ask me what your name is. நான் அவரிடத்திலே போகும் பொழுது உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்பார்கள். Oh, simply go and tell them, I am the God of Abraham, I am the God of Isaac, I am the God of Jacob, I am what I am, I shall be what I am. அவர் சொன்னதான சாதாரணமாக போய் சொல், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். And people will ask, who is that God? அந்த தேவன் யார் என்று கேட்பார்கள். Simply tell them, the God of your father sent me to you. உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல். Beloved, this is how we should study the Bible. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். You know, this is why Bible reading becomes so exciting and a lifetime occupation for those who have but a mind to study. தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாய் மனம் இருக்கிற எல்லாருக்கும் இப்படி படிக்கிற பொழுது அது ஒரு பரவசமாகும், அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு உத்தியோகமாக மாறிவிடுகிறது. Then comes a question. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. What is the meaning of Isaiah 43? ஏசாயா 43வது அத்தியாயத்திற்கு என்ன அர்த்தம்? There seems to be some conflict in that இங்கே passage. ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறதை போல காணப்படுகிறது அல்லவா? Isaiah 43 and verse 18. ஏசாயா 43வது அத்தியாயம் 18வது வசனம். Do not remember the former things. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Do not consider the things of old. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Behold, I will do a new thing and now it shall spring forth. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். What does it mean? அதற்கு என்ன அர்த்தம்? Don't remember the former things, don't remember the earlier matter. What does that passage mean? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதற்கு என்ன அர்த்தம்? That does not refer to the good things of the past, that refers to the old ruins of the people of Israel. அது பழங்காலத்தில் நடந்த நல்ல காரியங்களே அல்ல, அல்ல பழங்காலத்தில் இருந்த இஸ்ரவேலுடைய பாழாய் போன தன்மையை குறிக்கிறது. Everything has become wilderness. அங்கே எல்லாமே வனாந்தரமாய் போய்விட்டது. Everything will become a desert. எல்லாம் அங்கே ஒரு பாலைவனமாய் மாறி விடுகிறது. And God says in the 19th verse, 19வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், I will make a road in the wilderness. நான் வனாந்தரத்திலே வழியை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். Beloved, if you get lost in wilderness, you will not know how to get back. நீங்க வனாந்தரத்திலே ஒருவேளை வழி தப்பி போவீர்கள் என்று சொன்னால் எப்படி திரும்ப வர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. You go to Middle East, go to the Gulf countries and you take a car and go outside the city of Dubai and you get dropped there and walk into the desert, I assure you, I guarantee you will never come back. கல்ஃப் தேசங்களுக்கு போய் அங்கே இருக்கிற துபாயை கடந்து ஒருவேளை அந்த பாலைவனத்திற்குள்ளாக சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் திரும்ப உங்களாலே வரவே முடியாது. Why Dubai? You come to my native place Nazareth and I will put you in the middle of the Nazareth red sand forest desert Theri. I tell you, you will not come back so easily. If I leave you at 16, you will come back when you are 60. துபாய்க்கு ஏன் போக வேண்டும்? என்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு வாருங்கள். அங்கே செம்மண் தேரியில உங்களை கொண்டு போய் விட்டுட்டா 16 வயசுல விட்டா எப்படியோ தட்டு தடுமாறி 60 வயசுல திரும்பி வருவீங்க. No way, everything is covered by the sand dunes. நீங்க எங்க பார்த்தாலும் அங்க இருக்கிறது மணல் தான். So that is why God says, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், I will make a road in the wilderness. வனாந்தரத்திலே நான் பாதையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். Desert means there is no river. அங்கே பாலைவனம் என்று சொன்னால் அங்கே நதிகள் இல்லை. Tinnavelly district is not desert because it has got Tambravarani. Madurai is not a desert because it has got Vaigai. திருநெல்வேலி ஒரு பாலைவனம் அல்ல, ஏனென்று சொன்னால் அங்கே தாமிரபரணி இருக்கிறது. மதுரையும் ஒரு பாலைவனம் இல்லை, அங்கே வைகை இருக்கிறது. But a desert means hardly you can get any water. பாலைவனம் என்று சொன்னால் அங்கே நீர் கிடைக்காது. Somewhere in an isolated spot there will be one oasis. ஏதோ ஒரு மூலையிலே ஒருவேளை உங்களுக்கு ஒரு நீரூற்று இருக்கலாம். And that cannot supply for all the travelers there. ஆனால் அங்கே போகிற எல்லா பயணிகளுக்கும் அது நீர் கொடுக்க முடியாது. That is how Israel has become.
இஸ்ரவேலுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. They have become like that அப்படித்தான் இருக்கிறார்கள். because they got backslidden so terribly. அவர்கள் மிக மோசமாக பின்வாங்கி போனார்கள். So God says, you became so bad, நீங்கள் மிக மோசமாய் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am going to do a new thing for you. Don't forget your past sad state of affairs. நான் உங்களிடத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அதனால உங்களுடைய பழைய காரியங்களை நீங்க நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். I am going to make a desert நான் into a riverbed. நான் அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற விரும்புகிறேன். And when there is going to be a river, you know what will happen? Not only you, your animals, not only your domestic animals, your wild animals also will have enough to அங்க drink. ஒருவேளை ஆறுகளும் நதிகளும் வருகிற பொழுது நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய வீட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் நீர் அறிந்தும். It says even the jackals and the ostriches will have enough of water. I will bless you. நரிகளும் தீக்கோழிகளும் கூட அங்கே போதுமான அளவு நீரை குடிக்குமா. So when the Bible says don't think of the former things, it refers to the old ruins and desolations of the past. வேதத்திலே நீங்கள் உங்களுடைய பழைய காரியங்களை உங்களுடைய பூர்வ காலங்களை நினைக்க வேண்டாம் என்று சொன்னால் அது பாழாய் போன காலங்களை குறித்து சொல்லுகிறது. Then comes a question. இன்னொரு கேள்வி வருகிறது. Beloved, what is the meaning of 2 Corinthians 5th chapter 17th verse? 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயம் 17வது வசனத்திற்கு என்ன அர்த்தம்? Now we should always look into all the passages which reflect on this subject. இந்த ஒரு பொருளின் மீது வருகிற எல்லா வாக்கிய பாகங்களையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். Look at the 17th verse. 17வது வசனம். If anyone is in Christ, he is a new creation. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். All things have passed away. பழையவைகள் ஒளிந்து போயின. Behold, all things have become new. எல்லாம் புதிதாயின. What does this mean? இதற்கு என்ன அர்த்தம்? You are talking about old past, but my New Testament says all things are all gone. Everything has become new now. நீங்கள் பூர்வ பாதைகளை குறித்து பேசுகிறீர்கள், ஆனால் என்னுடைய புதிய ஏற்பாடோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறது. Now what do those words old things mean here? இங்கே பழையவைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Look at verses 15 and 16. 15வது 16வது வசனத்தை பார்ப்போம். He died for all, that those who live should no longer live for themselves, but for him who died for them and rose again. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். Therefore from now on we regard no one according to the flesh. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். Even though we have known Christ according to the flesh, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் yet now henceforth we know him thus no longer. இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். All things are passed away. பழையவைகள் ஒளிந்து போயின. What does it mean? என்ன அர்த்தம்? Here is Paul. இங்கே பவுல் இருக்கிறார். Here is Peter. இங்கே பேதுரு Here is இருக்கிறார். Andrews. இங்கே அந்திரேயா இருக்கிறார். Here is James. இங்கே யாக்கோபு இருக்கிறார். Here is John. இங்கே யோவான் இருக்கிறார். What do they say? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? So far we have known Christ according to the flesh. இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம். We have known him as a carpenter from Nazareth. நாசரேத்தின் தச்சனாக அவரை அறிந்திருந்தோம். And we have touched him. அவரை நாம் தொட்டு பார்த்திருக்கிறோம். He has worked with us. அவர் எங்களோடு கூட வேலை செய்திருக்கிறார். We have prayed with him many times. We have slept with him also. அவரோடு கூட நாம் ஜெபித்திருக்கிறோம், விளையாடி இருக்கிறோம், அவரோடு கூட படுத்தும் We இருக்கிறோம். have watched his miracles. அவர் அற்புதங்கள் செய்வதை பார்த்திருக்கிறோம். We have known him according to the flesh of that 33-year-old young man from Nazareth. அந்த நாசரேத்திலிருந்து வந்த அந்த 33 வயது உள்ள அந்த வாலிபனை நாங்கள் தொட்டு பார்த்திருக்கிறோம். We have known him according to the flesh. மாம்சத்தின்படி அறிந்திருக்கிறோம். We are also Jewish community and he is also a Jewish man, so we know him according to the flesh. நாங்கள் யூதர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவரும் யூதராய் இருக்கிறதுனால அவரை மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம். But from now on, ஆனால் இனிமேலே we will not know him any longer according to the flesh. மாம்சத்தின்படி அவரை நாங்கள் அறிய மாட்டோம். We don't need to keep any of his photograph now because that is over, that is old. அதனால அதுக்கு எந்த விதமான போட்டோகிராஃப்
வேண்டாம், இது ஏற்கனவே முடிந்து விட்டது, It is over. அது முடிந்து விட்டது. We will not know him like this any longer. இப்படி நாங்கள் இனிமேலே அவரை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. Hereafter we will know him as one who died for us and who rose again for us and who is glorified for us. இனிமேலே நாங்கள் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்தவராக மாத்திரமே அறிந்திருப்பேன். In that context, in the next word they says, all things are passed away. இந்த ஒரு சூழமைவிலே அடுத்த வசனத்திலே சொல்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின. Otherwise, beloved, God's call from beginning to end to his people is that they may always come back to the old path. துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவர் தன்னுடைய மக்கள் பூர்வ பாதைகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய அசையாத ஆணித்தரமான அழைப்பாக இருக்கிறது. When God said return to the old path, பூர்வ பாதைகளுக்கு திரும்புங்கள் என்று தேவன் சொல்லுகிற பொழுது we saw that in general, with some exceptions of course, the majority of people refused to return. பொதுவாக சில வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக பெரும்பான்மையான மக்கள் அந்த ஒரு ஆலோசனைக்கு மறுதலித்தார்கள், இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். But ஆனால் there was always a remnant. My heart rejoices within me when I make this statement. There was always a remnant who wanted to listen to what God says. ஆனால் எப்பொழுதுமே இதை நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய இருதயம் களிப்படைகிறது. எப்பொழுதுமே தேவ வார்த்தைக்கு பூர்வ பாதைகளுக்கு திரும்புவதற்கு மீதியானவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள்.